பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற ஞான வேள்வியாகிய திருமந்திரத்தில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற உபதேச பகுதியில் மேலும் சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமந்திரத்தில் முதல் தந்திரத்திலே இந்த உபதேச பகுதியை நாயனார் அமைத்திருக்கிறார். 63 நாயன்மார்களிலே ஒரு நாயன்மாராக கருதப்படுகின்ற திருமூல தேவநாயனார் மிக பழமையான நாயன்மார்களிலே ஒருவராக கருதப்படுகின்றார். நாயன்மார்களிலே மிக பழமையான காலத்தை சேர்ந்தவர்களாக எண்ணப்பெறுகிறவர்கள் காரைக்கால் அம்மையார், சண்டேசர், கண்ணப்ப நாயனார், திருமூல தேவ நாயனார். அவர்களோடு சேர்த்து என்ன பெறுகிறவர்கள் பழமையான நாயன்மார் கோச்சங்கச்சோழ நாயனாரும். இப்படி மிக பழமையான நாயன்மார்களிலே காலத்தாலே மிக முந்தியவராக கருதப்பெறுகின்ற திருமூல தேவ நாயனார் ராமநாத அடிகள் போன்றவர்களுடைய ஆய்வின்படி அவர்கள் காலம் கிமுக்கு அந்த நேரத்திலே, அதாவது கிபிக்கு முன்னாலே கிமு காலம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மிக பழமையான அந்த காலத்திலே அவர்கள் பாடிய இந்த பாடல்கள் நமக்கு ஒரு செய்தியை தெளிவுபடுத்துகிறது. என்னன்னா, அந்த காலகட்டத்திலேயே சைவ சித்தாந்த தெளிவு மக்களிடையே எப்படி இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சைவ சித்தாந்த நெறியில இந்த மாதிரியான தோத்திர பாடல்களும் சாத்திர பாடல்களும் அமைக்கப்பெற்றிருக்கிறதுன்னு நாம பார்க்கிற பொழுது அந்த காலத்திலேயே இந்த சைவ நெறி என்று சொல்லப்பெறுகின்ற சித்தாந்த நெறி மிகச் சிறப்பான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. அப்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான் சார் அந்த பையன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒழுங்கா படிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்ப சைவ செந்நெறி சித்தாந்த நெறி மிகச்சிறப்பாக அப்ப இருந்ததுன்னா இப்ப ரொம்ப வருந்துவதற்குரிய நிலையில இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் வருந்துவதற்குன்னா, சிவனை பற்றி வணங்குகிறவர்களும் வழிபாடு செய்கிறவர்களும் கூட சிவநெறினா என்ன, சைவ நெறினா என்ன, சிவனை மற்ற தெய்வங்களுக்கு ஒப்பாக சொல்ல முடியுமா, சிவனை மற்ற தெய்வங்களுக்கு ஒப்பாக பேசலாமா, சிவனுடைய நெறினா அது என்ன நெறி, அந்த நெறி என்பது போன்ற அந்த செய்திகளை எல்லாம் நாம் நம்முடைய திருமுறைகளில் இருந்துதான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர மற்ற நூல்களிலிருந்தும் தெரிஞ்சுக்க முடியாது, மற்ற பாடலிருந்தும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் தெரிஞ்சுக்கணும் சார்? சிவனை தெரிஞ்சா போதாதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த நெறி தெரிஞ்சாத்தானா அப்படின்னு நீங்க எண்ணலாம். இந்த நெறி தெரிந்து கொள்வதனாலே இருக்கிற நன்மை என்ன அப்படின்னா, சிவம் ஒன்றுதான் முழுமுதற் பொருள் அப்படிங்கிற அந்த தெளிவு வரும் நமக்கு. இல்லாட்டி நிறைய கடவுளருக்கு இடையே ஒரு கடவுள் அவர், அப்படிதான் நம்ம நினைப்போம். எத்தனையோ கடவுள் இருக்கு, எத்தனையோ கோயில் இருக்கு, எத்தனையோ சாமி இருக்குது இல்லையா? ஏதோ சாமி, அத்தனை சாமிகள்ல இது ஒரு சாமி, அப்படிதான் ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
இல்லையா? எல்லா சாமிகளுக்கு நடுவில் இது அப்படி என்று அந்த எண்ணத்திற்கு நடுவே சிவம் என்று சொல்லப் பெறுகிறது தனித்தன்மை வாய்ந்தது மட்டுமன்றி ஒப்பாக பேசக்கூடிய கடவுளர் யாரும் இல்லாத நிலையிலே மூலப்பொருளாக விளங்கக்கூடுவது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும்னா நம்ம நூல்களை அதை பார்த்தா தான் ஏன் அப்படி சொல்லணுங்கிறதுக்கான ஆதாரங்களோடு அது பேசப்படுகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, சிவத்தினுடைய முழுமுதற் தன்மையும் சிவத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பத்தி நாம தெளிவா தெரிந்து கொள்வதனால என்ன ஆகும்னா, சிவத்தின் மேல நாம வைத்திருக்கிற அன்பு இருக்கு பாருங்க, அது பெருகும். அன்பு பெருக பெருக ஆணவம் தேயும். ஆணவ மலத்தை நீக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு நம்ம சைவத்தில் சொல்ல பெறுகிறதுனா அன்பை பெருக்குவது. ஆணவம்னு ஒரு மலமே இல்லைன்னு பல சமயங்கள் சொல்லுகின்றன. பல சமயங்கள் ஆணவ மலம்னே ஒரு மலம் இருக்குன்னு ஒத்துக்கிறது இல்ல. மாயாமலம் மட்டும்தான் உண்டு. மாயை போயிருச்சுன்னா உனக்கு முக்தி அப்படிதான் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? வைணவமே அப்படிதான் சொல்லுது. வைணவம் என்ன சொல்லுது? பெருமாளுக்கு பேரு புருஷோத்தமன் பேரு. அவங்க நமக்கு புறம்பானவர்கள் இல்ல, நமக்குள்ள அடங்குனவர்கள், நமக்குள்ள அடங்கியவர்கள். அதாவது 36 தத்துவத்துக்குள்ள சிவனுக்குள்ள அடங்கியவர் தான் அவரு. அந்த புருஷோத்தமன் என்று சொல்லக்கூடிய அந்த புருஷ தத்துவம் நம்முடைய தத்துவ படி பாத்தீங்கன்னா 25ஆவது. 25 தத்துவம். நம்ம 36 வரைக்கும் போறோம். இப்ப 25ஆவது தத்துவத்தோட வைணவம் நின்னு போகுது. நீங்க நம்மாழ்வார் முக்தி போய் பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா நம்மாழ்வாருடைய திருமேனிக்கு 24 சட்டை போட்டிருப்பாங்க மேல. அது ஒவ்வொரு சட்டையா அந்த நம்மாழ்வார் திருமேனில இருந்து கழட்டுவாங்க. அதாவது ஒவ்வொரு தத்துவமா கழட்டுதான். கடைசியில என்ன நிர்வாண நிலையை எழுதுவார். 24 சட்டையும் கழட்டினதுக்கு அப்புறம் மேல துளசி மாலையை சாத்துவாங்க. அப்ப மீதி இருக்கிறது புருஷ தத்துவம். அதை கொண்டு போய் பெருமாளுடைய திருவடியில வைப்பாங்க. அதான் முடிஞ்சு போச்சு முக்தி அவங்களுக்கு. அதுதான் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மாயை. அந்த புருஷ தத்துவத்துக்கு மேல இருக்கிறது தான் மாயை நம்மளுதுல. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? புருஷனுக்கு மேல இருக்கிற அந்த மாயைக்கு மேலையும் கலை, வித்தை, அராகம், கால, நியதின்னு ஒரு 5 இருக்குது நமக்கு. இந்த 5ஐயும் தாண்டி நம்ம போகணுங்கிறோம். அந்த 5ஐயும், அதாவது பௌத்தம் என்ன சொல்லுது? ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்குது. இப்ப நாம சொல்லுவது என்ன, சைவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதுல நமக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. மாயையே துன்பத்திற்கு காரணம் வைணவம் சொல்லுகிறது. மாயை நீங்குமானால் முக்தி நிலை என்று சொல்லுகிறது. நமக்கு ஒன்றும் வேறுபாடு கிடையாது, ஆமான்றோம். ஆனால் மாயை நீங்குவதனாலே மட்டும் துன்பம் விலகிவிடாது அப்படின்னு நாம சொல்லுகிறோம். இது உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப ஒருத்தர் டாக்டர்கிட்ட போறாருன்னு வச்சுக்குவோம். அவர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் மருத்துவர்கிட்ட போய், ஐயா எனக்கு காய்ச்சல், எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே டாக்டர் என்னமா பண்ணுவாரு? நீங்க சொல்லுங்க. தெர்மோமீட்டர் வச்சு பார்ப்பாரு. அது கூட நம்பருக்கு தயாரா இல்ல அவரு. சரி, தெர்மோமீட்டர் வச்சு பாக்குறாரு. அப்புறம் என்னமா பண்றாரு? தைரியம் சொல்லுங்க, யாரு டாக்டர் இல்ல. என்னமா? சரி, ஸ்டெத்து வச்சு பாக்குறாரு. ஸ்டெத்து பார்த்துட்டாரு. அப்புறம் மருந்து எழுதி கொடுத்துருவாரு. ரைட், அது என்ன பாயிண்ட்? அதுதான் எனக்கு அதுதான். டாக்டர்கிட்ட போய் காய்ச்சல் சொன்ன உடனே மருந்து எழுதி கொடுப்பார். தெர்மாமீட்டரை பார்த்து டெம்பரேச்சர் இருக்குன்னா காய்ச்சல் இருக்கு அப்படின்னு மருந்து எழுதி கொடுத்துருவார். அப்படின்னா நீங்க சரியாவே டாக்டர்கிட்ட போகலன்னு அர்த்தம். இல்ல, நீங்க சரியான டாக்டர்கிட்ட போகலன்னு அர்த்தம். உங்களுக்கு காய்ச்சல்னு சொன்ன உடனே மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா அநேகமா அவருடைய டிகிரியை நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை போலி டாக்டரானு. ஏன்னு கேட்டீங்கன்னா
டாக்டர்கிட்ட போன உடனே காய்ச்சல்னு சொன்ன உடனேயே அவர் கேட்கிற முதல் கேள்வி எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு கேட்பார். கேட்கணும், கேட்பாராங்கிறதுல கேட்கணும். காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்பது டாக்டருடைய கடமை அல்ல. காய்ச்சல் எதனாலே வந்தது என்று கண்டுபிடித்து அதற்கு மருந்து கொடுப்பவர் தான் டாக்டர். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நல்ல டாக்டர் மருத்துவம் படிச்சவங்க சொல்லுவாங்க, ஃபீவர் இஸ் நாட் a disease, fever is the symptom for a disease. காய்ச்சல் என்பது நோய் அல்ல, காய்ச்சல் என்பது நோயின் அறிகுறி. பல்வேறு விதமான நோய்களுக்கு காய்ச்சல் அறிகுறியாக இருக்கும். எனவே காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன நோயின்னு பார்க்கணும். அதைத்தான் சைவம் சொல்லுகிறது. மாயை என்பது நோய் அல்ல, மாயை ஒரு நோயினுடைய அறிகுறி. ஆசை என்பது நோய் அல்ல, ஆசை என்பது ஒரு நோயினுடைய அறிகுறி. எனவே ஆசையை நீக்குவது என்பது நோயை நீக்குவதாகாது. ஆசை எதனால் ஏற்படுகிறது என்று கண்டுபிடித்து அது அறியாமையால் விளைகிறது என்று தெரிந்து அறியாமையாகிய ஆணவத்தை நீக்க வேண்டும் என்று சைவம் சொல்லுகிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு சைவத்துக்கும் மற்ற சமயத்துக்கு என்ன வேறுபாடுன்னு? அப்ப யார் உண்மையான மருத்துவர்னு தெரியுதா? யார் உண்மையான மருத்துவர்? சைவம் தான் உண்மையான மருத்துவர். அதனாலதான் அவனுக்கு வைத்தீஸ்வரன் பேரு, பவரோக வைத்தியநாதன் பேரு. ஏன் என்று சொன்னால் அன்பர்களே, மாயை என்று சொல்லக்கூடிய ஒன்று துன்பத்தை தருகிறது. அதிலிருந்து விடுபடுவோமானால் நாம் முக்தி நிலையை அடைந்து விடலாம் என்று சொல்லுகிற சமயத்திற்கு நாம் மறுப்பு சொல்லல. ஆனாலும் கூட மாயையிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் மாயை எப்படி வந்தது என்பதை நாம் ஆய வேண்டாமா? மாயை, இந்த உலகம் மாயை, நீ மாயை, எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார்கள். எதற்காக இந்த மாயை? நீ வேறு, புருஷோத்தமன் வேறு அல்ல, இருவரும் வேறு வேறு அல்லன்னு அந்த சமயத்தார் சொல்லுகிறார். ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க. எல்லாம் பிரம்மம் தான் எல்லாமே. அப்படி ஒரே பிரம்மம் எதுக்காக தன்னை வேறாக எண்ணிக்கொள்ள வேண்டும்? எல்லாம் ஒன்றுதான் என்று ஏன் எண்ணிக்கொள்ள வேண்டும்? ஒன்றாக இருக்கிறது ஏன் இன்னொன்னு வேறு வேறாக எண்ணிக்கொள்ள வேண்டும்? அப்படி சிந்திக்கிற பொழுது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது, மாயையை மீறிய ஒரு நோய் இருக்கிறது. மாயை இடைப்பட்ட நோய். உண்மையிலே சொல்ல போனா மாயை என்பது இறைவனால் தரப்பெற்ற நோய். அது இறைவனால கொடுக்கப்பட்டது. அதை சைவம் தான் சொல்லிச்சது. ஏன்னா மிகப்பெரிய நோயை நீக்குவதற்கு இந்த நோயை கொடுத்தார். மிகப்பெரிய நோயை கொடுக்கிறதுக்கு இந்த நோயை கொடுத்தார். பாம்பு கடிச்ச உடனே என்ன பண்றோம்? ரத்த ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு கட்டு போடுறோம். ரத்த ஓட்டம் நிகழ வேண்டியது என்பதுதான் இயற்கை. ஆனா ரத்த ஓட்டம் நிகழாம தடுத்து கட்டு போடுறோம். ஏன்? ரத்தமானது அசுத்தமாக கூடாது என்பதற்காக. அன்பர்களே, நாம் சிந்திச்சு பார்க்கிற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு எது மூல காரணம் என்று கண்டுபிடித்து அந்த மூல காரணத்தை நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு மருத்துவத்தை பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மால் ஒருத்தர் பாட்டு பாடினார். அந்த குரலினுடைய அடிப்படை என்னன்னா, நோய் நாடி, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எதனாலே ஏற்படுகிறது என்பதை நாடி, அதன் முதல் நாடி, அதனுடைய முதல் கரு வேறாக இருப்பதை நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, அதை எப்படி நீக்குவது என்று அறிந்து சிவத்தோடு சார்கின்றவர்களே உண்மையான முக்தி இன்பத்தை பெறுவர். திருக்குறளே எல்லாம் உலக நடைக்காக சொல்லி இருந்தாலும் அத்தனையும் சைவ சித்தாந்த கருத்துக்களுக்கு பொருந்தி வருகிற மாதிரி அமைத்திருக்கிறார் சுவாமி. அதனால திருவள்ளுவரை திருவள்ளுவ தேவ நாயனார் அப்படின்னு சொல்லுவது வழக்கம். சரி, இப்ப நம்ம திருமூல தேவ நாயனாரும் நம்ம நோயை நீக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றார். நம்ம நோயை நீக்கிறதுக்காகத்தானே இல்லையா பசு கூட்டங்களை பார்த்து அன்புமிக்கு போய்த்தானே அந்த அந்த மூலனுடைய உடம்புல போய் பூந்தார். மூலனுடைய உடம்புல போய் புகுகிறார். தன்னுடைய உயிரை பாய்த்தினார். பவன வழி உயிரை பாய்த்தினார். அவருக்கு என்ன பேரு, உண்மையான பேரு தெரியாது நமக்கு. ஆனா மூலன் உடல்ல போய் பாய்த்தினாரா, திருமூலராய் எழலும்ன்றாரு சேக்கிழார். அவன் மூலன் உடல்ல பாய்ச்சின உடனே எழும்போது என்னவா, திருமூலராய் எழலும். மூலனானவன் திருமூலரானான். ஏன் அப்படி சொன்னாரு? மூலன் கிடக்கிறான், அரவந்திண்டி இறந்து போயிட்டான். அரவந்திண்டி இறந்து போன உடனேயே அந்த மாடுகள், சுற்றி இருந்த மாடுகள்லாம் அப்படியே பார்த்து அவன் மேல
அன்பு பாராட்டி அவன் எழுந்திருக்கலையேன்னு அவனை சுத்தி சுத்தி வந்து கதறி அழுது அவனை சுற்றி சுற்றி வருகிறது எல்லா பசுக்களும். இந்த பசு கூட்டமெல்லாம் அவனை சுத்தி சுத்தி அழுதுன்னு சொன்னா அவன் எப்படி அந்த பசுக்களை மேய்ச்சிருப்பான்னு நீங்க பாருங்க. நீங்க ஒரு சாதாரண உடம்பை தேர்ந்தெடுத்து அவர் போயிட மாட்டாரு. ஒரு தகுதியுடைய ஒருவனுடைய உடம்புக்குள்ளதான் அவர் போக முடியும். ஒரு பசு கூட்டங்கள் அவனை சுத்தி வந்து நின்று அழுதன தாம் உண்ணுவதை மறந்து செத்தா செத்துட்டு போறான் நம்ம புல்லு மேயறத பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாம் போய் புல்லு மேயாம இல்லையா, எல்லாம் போய் புல்லு மேயாம அத்தனையும் சுத்தி சுத்தி வந்து கண்ணீர் விட்டு கதறினு சொன்னா அவன் எவ்வளவு அன்பு காட்டி இருப்பான் அந்த பசுக்களை. அந்த பசுக்களுக்கு எப்படி உணவு காட்டி இருப்பான், நீர் அருந்து செய்திருப்பான். அந்த மாதிரியான ஒரு அன்பு நிலையில இருந்ததுனால தான் அவனுடைய இழப்பை அந்த பசுக்கள் உணர்ந்து தம்முடைய வருத்தத்தை தெரிவித்தன. அப்படிப்பட்ட அவன் உடம்பை தேர்ந்தெடுத்து இவர் போறார் உள்ளார. அப்படி உள்ள போறார். உள்ள போன உடனே எழுந்திருச்ச உடனே அதுங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதெல்லாம் கணைச்சுதான் அந்த மகிழ்ச்சியில கணைச்சு போச்சு. நல்லா அது சொல்ற சேக்கலத்து மூலனா இருந்து கீழே கடந்தவன் திருமூலராய் எடலும்னாரு. மூலனாதான் கீழே இருந்தா திருமூலராய் எழுந்தாருன்னா ஏன் திருமூலராய் எடலும்னா நல்ல ஒரு செய்தி பார்க்கணும். அவன் பாம்பு கடிச்சு இறந்து போனவன். இப்ப இவர் திரும்ப உள்ள போறாரு. நஞ்சு உண்ட உடம்புனால இவருக்கு தீங்கு வராதா? அது உடம்பு நஞ்சு ஏறின உடம்பு தானே இல்லையா? நஞ்சு ஏறின உடம்புல இவர் போய் உள்ள பூந்தார். உடம்புல நஞ்சு பாம்பு கடிச்சதுனால நஞ்சு ஏறிச்சு. நஞ்சு ஏறின உடனேயே அவன் இறந்து பட்டான். இறந்து உயிர் பிரிஞ்சது, உடம்பு கிடக்குது. இவர் என்ன பண்ற, தன்னோட உடலை பாதுகாத்து வைத்து தன்னுடைய உயிரை எடுத்து அந்த உடம்புக்குள்ள புகுத்துகிறார். இப்ப அந்த உடம்பு விஷம் பாய்ஞ்ச உடம்பு தானே. நல்ல கவனமா கேட்கணும். திருமூலருடைய தவ வலிமை அதுதான். அதாவது அந்த பாம்பு கடிச்சதுனால உயிர் போச்சுங்கிறது நமக்கு தெரிந்த செய்தி. உண்மையிலேயே வினைமாள அரவம் தீண்டினர். வினைமாள அரவம் தீண்டி மண்ணிடை வீழ்ந்தான் அப்படிங்கிறார். வினைமாள அரவம் தீண்டி மண்ணிடை வீழ்ந்தான். இப்ப புரியுதா உங்களுக்கு? வினை மாள அவன் இந்த உலகத்திலே வினை அனுபவிப்பதற்காக எடுத்து வந்த அந்த வினைகள் எல்லாம் நிறைவு பெற அவ்வளவுதான். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. என்னென்ன வினை எல்லாம் அனுபவிக்கணும்னு வந்தானோ அந்த வினைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அனுபவிச்சு முடிஞ்சாச்சு. வினை மாள அரவம் தீண்டி பாம்பானது தீண்ட விஷம் தோஞ்சி இறந்து தின்னுட்டான். வினை மாள விடந்தீண்டி மண் அதலில் விழுந்தான். கேள்வி, இப்ப வினை முடிந்ததுனால செத்தானா அரவம் தீண்டதுனால செத்தானா? வினை முடிஞ்சதுனால செத்தானா அரவம் தீண்டதுனால செத்தானா? வினை தீர்ந்ததுனால அரவம் தீண்டிச்சா? சரி, வினை தீர்ந்ததுனால அரவம் தீண்டிச்சு. இல்ல, அவன் செத்ததுக்கு நான் கேட்டேன் காரணம். வினை முடிந்ததுனால இறந்தானா? வினை முடிந்ததுனால இறந்தான் அப்படிங்கிறாரு. இப்ப வினை மாள விடம் தீண்டி மண்ணிடை வீழ்ந்தான். இப்ப நாம அரவம் தீண்டுவது என்பது காரியம், விடம் தீண்டியது என்பது காரியம். அதுக்கு ஒரு காரணம் வேணும். அது வினை மாழுதல். இந்த உலக காரண காரியங்கள்ல தான் இந்த உலக செயல்கள் முழுவதும் நிகழ்கிறது. எனவே காரியமாக நிகழ்வதற்கு ஒரு காரணம் வேணும். அரவம் தீண்டுவது என்பது காரியம், வினை மாண்டது என்பது காரணம். வினை தீர்ந்து போச்சு, வினையெல்லாம் முடிஞ்சு போச்சு. எடுத்த உடம்பு நுகர வேண்டிய அத்தனை வினையும் முடிஞ்சு போச்சு. அது காரணம். அது காரியமா எப்படி வருது? அரவம் தீண்டுதலா வருது. உலகத்தில் நிகழ்கின்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. காரணம் சூட்சமம், காரியம் தூலம். காரியம் கண்ணுக்கு தெரியும், காரணம் காரணம் கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப நாளா பேசாம இருந்தவர் திடீர்னு வந்து பேசுறாரு, குழையிறாரு. என்ன காரணமோ தெரியல. சூட்சமம். காரியம் தெரியுது, அவர் வந்து பேசுறது கொள்றது, காரணம் புரியல. அது சூட்சமம், மறைஞ்சிருக்குது இல்லையா?
உலகத்துல பாம்பு தின்னது தெரிஞ்சது, ஆனா அதுக்கான காரணம் சூட்சமா இருக்கு. என்ன? அவனுடைய வினை முடிந்திருக்குன்னு. காரியத்தையே பற்றுகின்றவர்கள் உலகத்தார், காரணத்தை பற்றுகின்றவர்கள் சைவ சித்தாந்த நெறியாளர். அப்ப சைவ சித்தாந்தத்திலே நமக்கு தோய்வு ஏற்படுகிற பொழுது உலக காரியங்கள் அத்தனவற்றிலும் நாம் ஈடுகொள்ளாமல் இவற்றின் காரணத்தையே பற்றி செல்வோம். வினை முடிஞ்சிருச்சு. பாம்பு திண்டிச்சு நீ சொல்ற, இந்த காலமா இருந்தா பல்லவன் மோதி இருப்பார், வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். காரிய வேறுபாடு இருக்குமே தவிர காரணம் இல்லைங்களா? இப்ப நாம இந்த அமைப்பு முறையில பார்க்கிற பொழுது அந்த வினை, அவனுடைய வினையானது நிறைவு பெற்ற பொழுது அது ஒரு பாம்பின் விடம். இப்ப சுவாமியினுடைய அந்த உயிரானது உள்ளே புகுகிற பொழுது, மூலனுடைய அந்த உடம்புக்குள்ளே புகுகிற பொழுது இவருடைய தவ வலிமையினாலே விடம் நீங்கியது. பெரியவங்க எப்படி ஒரு மருந்து போல, ஒரு மருந்து போல சொல்றார். சித்தியார்ல ஒரு இடத்துல சொல்லுகிறார், அற்புதமான ஒரு இடத்துல சொல்லுகிறார். சமயம் வருகிற பொழுது நான் அதை என்ன விரிவா சொல்லுகிறேன். ஒருவன் பல பிறவிகளிலே செய்த மிக கொடிய வினைகள் எல்லாம், பல பல பிறவிகள்ல செய்த கொடிய வினைகள் எல்லாம் யாதாவது ஒரு உண்மையான சிவஞானிக்கு ஒருவேளை உணவை அவன் அழித்துவிட வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தனையும் ஒரு நொடியில் தீர்ந்து போகின்ற சித்தியார்ல சொல்ற. எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது அவரை? இப்ப பிரச்சனை அதுதான். எங்கேயாவது தப்பி தவறி ஒரு சிவஞானிக்கு ஒருவேளை சாப்பாட்டை, உண்மையான சிவஞானிக்கு ஒருவேளை சாப்பாடு போடக்கூடிய பாக்கியம் ஒருவனுக்கு கிட்டிவிடுமானால் அவன் பற்பல பிறவிகளிலே சேர்த்து வைத்திருந்த வினைகள் பொடி பொடியா தீந்து போய்விட முடியும். அப்படிப்பட்ட சிவஞானி அவருக்கே அப்படி சொல்லுகிற பொழுது திருமூலர் போன்றவர் ஒரு மேனிக்குள்ள புகுகிறாரு. அந்த விஷம் எல்லாம் எந்த மூளைக்கு எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிடும் டக்குன்னு, இல்லைங்களா? அப்படி அந்த திருமூலராய் எழலும்னு சொல்லுகிறார். இந்த யோகியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த தெளிவைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அழித்தான் அமரர் அறியா உலகம், அழித்தான் உலகெங்கும் தான் ஆன உண்மை, அழித்தான் அமரர் அறியா உலகம், அழித்தான் அழித்தான் திருமன்றுள்ளாடும் திருத்தாள், அழித்தான் பேரின்பத் தருள் வெளிதானே. சிவபெருமான் அழித்தான். சிவபெருமான் கொடுத்தது தாங்க எல்லாமே நமக்கு. எல்லாம் இரவலுங்க, ஒன்னும் சொந்தமே கிடையாது. நம்மளுது எல்லாம் ஓசி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஆனா என்ன சொல்றோம்? வி கிளைம் ப்ரொப்ரேட்டர்ஷிப். ஒண்ணுமே நம்மளுது கிடையாது, எதுவும் நம்மளுது கிடையாது. எல்லாம் அவனுதுதான். அவன் எல்லாம் சிவன் தர வந்தது என்று என்னாயோ பட்னதர் கேட்கிறார். எல்லாம் சிவன் தர வந்தது என்று என்னாயோ, எல்லாம் அவன் கொடுக்கத்தாண்டா வந்திருக்குது. எல்லாம் எதை பெற்றாலும் எதை அடைந்தாலும் எல்லாம் அவன் தர வந்ததுதான். நீ நானா எடுத்துக்கிட்ட அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா அவன் வந்து உன்கிட்ட சொல்ல போறது இல்லை. நான் தாண்டா கொடுத்தேன், என்னடா என்ன இல்லைன்னு சொல்ற நீ அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதனாலதான் பரம கருணாமூர்த்தி. நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு உதவி செய்யறேன், போற இடம்லாம் என்ன திட்டிகிட்டே இருக்கிறாரு அவருன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கு, ஆனா போற இடமெல்லாம் என்னை பத்தி தூஷிக்கிறதே வேலை, திட்டுறதே வேலை. நான் கேள்விப்பட்டேன்னா என்ன நினைப்பேன், என்ன பண்ணுவேன்? இந்த ஆளுக்கு செய்யறதே வேஸ்டியா, இந்த ஆளுக்கு செய்யறதே வேஸ்ட் அப்படின்னு உடனே ஸ்டாப் பண்ணிடுவேன், உடனே நிறுத்திடுவேன். ஆனா ஈஸ்வரன் அப்படி செய்வானா? மகேஸ்வரன் அப்படி செய்வானா? எனக்கு செய்ய மாட்டேன். இப்ப நானும் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறேன் ஒருத்தருக்கு, அவர் போற இடம்லாம் என்ன தூஷிச்சுட்டே இருக்காரு, ஆனா அவருக்கு நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் கூடவே செய்யறேன். ஏன் அப்படின்னா அவர் வேற யாரும் இல்லை, என் புள்ளதான்.
இல்லைங்களா? இப்ப பாருங்க அது சரியா தெரியுது. புள்ள என்ன செய்யலாம், அவன் திட்டா திட்டிட்டு போறான். எல்லா குழந்தைகளும் சுவாமிக்கு புள்ள மாதிரி, அதனால அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அவன் பையன் அப்படிதான் பேசுவான், அவன் இயல்பு, அதை விடு நீ ஒரு நாள் தெரிஞ்சுக்குவான் அப்படி என்றுதான் எண்ணுவாரே தவிர, பரம ஞானமுடைய சிவபெருமான் பரம கருணாமூர்த்தி தண்டிக்கிறதே இல்லை. யாருக்கு தண்டிக்க தெரியாது அவருக்கு. நாம் அடைகிற துன்பம் சிவன் தர வருவதால இல்ல, நாம் செய்த வினையின் பயணத்தான் நாம் அனுபவிக்கிறோமே தவிர, அதை கூட நம்முடைய அறிவு விளங்க வேண்டும் என்பதற்காக ஊட்டுவாரே தவிர, நாம துன்பப்படணும்னு என்னைக்கு நினைக்கவே மாட்டேன். எவ்வளவு முயன்றாலும் அல்வா கசக்குமா? அல்வா கசக்குமா? எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அல்வா கசக்குமா? கசக்குது. என்ன காரணம்? காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம் நமக்கு. அப்ப குறை இங்க இருக்குதே, அங்க இல்ல. அது இனிப்பு, அதனுடைய இயல்பு. கருணை சிவத்தினுடைய இயல்பு. நமக்கு கசக்குதுன்னா என்னவோ நம்ம கிட்ட சமாச்சாரம் தப்பா இருக்குன்னு அர்த்தம். சிவன் மேல அன்பு நமக்கு பெருக 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 ஆணவமும் வினையும் தேய்கிறதுன்னு அர்த்தம். சிவன் மேல அன்பு பெருக பெருக நம்ம துன்பம் அணுகிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல டக்குன்னு ஒருத்தர் எழுந்து கேட்டார். நான் சௌந்தரேஸ்வரர் கோயில சைதாப்பேட்டையில பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவரு உடனே எழுந்து கேட்டார், இல்லைங்க ஐயா, என்ன ரொம்ப சோதனை பண்றான் ஐயா சாமி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா, என்ன மட்டும் ஏன் அப்படி சோதனை பண்றாரு, கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு எழுந்து கேட்டார் ஒருத்தர். நான் ஒன்னே கேட்டேன், சரி சோதனை பண்ணா கஷ்டப்படுத்துறாருங்கிறாரு, விடவே மாட்டேங்கிறீங்களா அவரை அப்படின்னா. சோதனை பண்றாரு கஷ்டப்படுத்துறாருன்னு சொன்னா அவரை விட்டு போயிருக்கலாமே, நீங்க போகவே இல்லையே. பல வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னும் பல பல தொண்டுங்களை பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க, ஏன் போகல அப்படின்னு கேட்டேன். மனசே வரமாட்டேங்குது சார் அவரை விட்டு போறது. அதுதான் அவர் கொடுத்த நன்மை உங்களுக்கு, தன்னை விட்டு போகாத நிலை. அதுதான் அவர் தருந்திருக்காரு, அதுதான் தருணம். அவரை விட்டு நீங்காத தன்மை என்பது ஒன்று இருக்குதே, அதுதான் வரும். தொடக்க நிலை கசப்பாக இருக்கலாம், ஆனா நிச்சயமாக அதனுடைய முடிவு இன்பமா தான் இருக்கும். மனம் தளர்ந்துடவே கூடாது. மாணிக்க வாசகர்கள் இல்லாத அடையாத துன்பமா நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சொல்லனாத துன்பத்தை உற்றவர் அல்லவா மணிவாசகர். தளர்ந்தா போனார் இல்ல. அன்பர்களே, இந்த தளர்ச்சியை கண்டு நாம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னன்னா அந்த தளர்ச்சி நம்மை தாக்காது. ரொம்ப அற்புதமாக சுவாமி இதுல பேசுகிறார். அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அளித்தான் அமரர் அறியா உலகம். அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அளித்தான் அமரர் அறியா உலகம். அளித்தான் திருமன்றுளாடும் திருத்தாள், அளித்தான் 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 பேரின்பத் தருள் வெளிதானே. கொடுத்தான் சாமி, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். இப்ப அளித்தான் என்று சொல்லுகிற அந்த சமாச்சாரங்கள் எல்லாம் திருமுல்ல தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் சொல்லுகிறார். உபதேச பகுதி முழுவதும் தான் என்ன சிவத்திடமிருந்து பெற்றாரோ அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கார். நல்லா நம்ம தெளிவா தெரிஞ்சு, அதனாலதான் உபதேசம்னு பிரிச்சார். மித்ததெல்லாம் உலக நடைகளிலும் உலக செயல்களிலும் உலகத்தார் சொல்லுவதிலும் ஆகமங்கள்ல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு எடுத்து சொல்லுவதிலும் இது ஒரு பகுதியாக இருந்தாலும், உபதேசம்ங்கிற பகுதி ரொம்ப முக்கியமானது. எனக்கு காரணம் என்னன்னா, தான் என்ன சிவத்திடம் அனுபவித்தார் அப்படிங்கறதான் இதுல பெரும்பாலும் சொல்றார். தனக்கு என்ன கிடைச்சது, தான் என்ன அனுபவம் பெற்றோம், அதுதான் உபதேசம் அர்த்தம். உபதேசம்னா தனக்கு என்ன அனுபவம் நிகழ்ந்தது அதை மற்றவருக்கு சொல்லுவது, அதுதான் அனுபவம். அனுபவங்கிறது தனக்கு என்ன அனுபவமானதோ அதைத்தான் சொல்லணும் உபதேசங்கிறது. இன்னொரு இடத்துல படிச்சதை சொன்னோம்னா அதுக்கு பேரு உபதேசம் இல்ல, அது சும்மா லெக்சர். லெக்சர் அவ்வளவுதான், உபதேசம் சொல்லிட முடியாது. உபதேசம் என்பது தான் பெற்ற அனுபவத்தை தன்னிடம் உபதேசம் பெறுகிறவருக்கு தருவது, அதைத்தான் இங்க தருகிறார். அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை. அளித்தான், இந்த பாருங்க, இதுல 4 அளித்தான் சொல்லியிருக்காரு. இந்த 4ஐயும் நீங்க
தொடர்பு படுத்தி இதனுடைய தன்மையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா ரொம்ப எளிமையா இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான். ஏன்னா இத நீங்க உரை படிக்கிற பொழுது நிரம்ப உரைகள்லாம் வருகிறது, நிறைய நிறைய உரைகள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்னா இதை எப்படித்தான் பார்க்கணும், எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். சிவானுபவம் என்பது, சிவத்தை அனுபவித்தல் என்பது 2 நிலையில ஞானிகள் அனுபவிக்கிறார்கள். இப்ப அவர் அதைத்தான் சொல்ல வர்றார். ஞானிகள் இந்த உலகத்துல சிவானுபவம் என்று சொல்லக்கூடிய சிவ ஆனந்தத்தை, சிவ அனுபவத்தை, சிவனோடு ஒன்றி நிற்கிற நிலையை 2 நிலைகளிலே பெறுகிறார்கள். முதல் நிலை எப்படின்னு கேட்டா, இந்த உலக பொருள்கள் உலக போகங்கள் இருக்கே, அதிலே எதிலும் நீக்கமர சிவம் கலந்திருக்கிற நிலையை உணர்ந்து இந்த உலக போகங்களின் வாயிலாகவே, உலக காட்சிகளின் வாயிலாகவே சிவனை அனுபவிக்கிற நிலை, அதுதான் முதல் நிலை. ஒரு மலர் மலர்றதுலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு உணவை உண்ணுவதில் ஆரம்பிச்சு, ஒரு ஒலியை கேட்பதில் ஆரம்பிச்சு, நல்ல இசையை கேட்பதில் ஆரம்பிச்சு, இசை என்ன, ஒரு குயில் அப்படியே மரத்திலிருந்து பாடுகிறதுனா அந்த ஒலியை கேட்பதில் ஆரம்பிச்சு, இப்படி பல்வேறு விதமான இந்த உலக செயல்கள், உலக நடை இவற்றிலே ஒன்றி, அவற்றிலே ஒன்றாக கலந்து, இவை சிவத்தினுடைய கலப்பினாலே அமைந்தவை என்று தெரிந்து, அமரர் கூட அறிய முடியாத சிவ உலகத்தை இந்த மண்ணுலகிலேயே அறிந்து அதிலே ஈடுபடுவது, இதுதான் முதல் நிலை. 2வது, உலக போகங்களை எல்லாம் கடந்து இதிலிருந்து தனித்த நிலையிலே, தூய பரவெளி என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒன்றாக கலந்து அறிவது சிவத்தோடு. உங்களுக்கு புரியுதா? அப்ப சிவத்தை அனுபவிக்கிற நிலை, உலக பொருள்களிலே போகங்களை அனுபவிக்கிற நிலையிலே சிவமானது கலந்த நிலை என்று தெரிந்து அந்த நிலையிலே சிவானுபவத்தை பெறுதல். அவங்க இப்ப தாய்மானவர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். தாய்மானவர் இதுக்கு புதுக்கோட்டை பக்கம் தாண்டி அப்படி போனார். போறச்ச விராலிமலைக்கு முன்னாடி புத்தூர்னு ஒரு ஊர். ஏன் போனாருன்னா, மகாராணி அவரை விரும்பினாங்க. அவரோ கடும் துறவி தாய்மானவர். அது தாண்டி போனார். அவர் விட்டுட்டு போனாரு. பூஜை பெட்டி எடுக்காம வந்துட்டார். காலையில பூஜை பண்ணணும் எப்பவுமே. உடனே என்ன பண்ணாரு, விடியற நேரம், புத்தூருங்கிற ஊரு, எப்பா பூஜை பண்ணணுப்பா, பூஜை பெட்டியை காணுமேப்பா அப்படின்னார். உடனே அவருடைய பெரியமா பிள்ளை தான் கூடவே இருப்பார், அருளைய பிள்ளைன்னு பேரு. அவர் தான் கூட ரொம்ப அணுக்க தொண்டரா இருந்தார், தம்பி. அவர் சொன்னார், அண்ணா நான் போய் பொட்டி எடுத்துட்டு, என்னப்பா நம்ம திருச்சியிலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோமேப்பா. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இப்படி ஒரு தம்பி கிடப்பானா? சொந்த தம்பி இல்லை, இத்தனைக்கும் பெரியமா பிள்ளை. அண்ணா நீங்க எங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு நடந்து போயிட்டு. இவர் உட்கார்ந்துருக்காரு புளிய மரத்துக்கடியில் உட்காந்து. அந்த ஊர் மக்கள் பொழுது புலர ஆரம்பிச்சது, எல்லா மக்கள்லாம் நடமாட ஆரம்பிச்சாங்க. அந்த மக்கள்லாம் அவர்கிட்ட சுவாமியை பார்த்து, சாமி நீங்க எந்த ஊர்? நமக்கு திருச்சிரபுரம். சாமி இங்க வந்துருக்கீங்க? நான் தெற்க நோக்கி போயிட்டு இருக்கேன். அப்படியா? நேரம் ஆகிட்டே இருந்து, சுவாமி ரொம்ப நேரம் ஆகுது, ஏதாவது சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு ஏதாவது வாங்கி தட்டுமா? பாருங்க அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கிறாங்க மக்கள். தாய்மானவர் காலம் 17ஆம் நூற்றாண்டு தான். அந்த காலம்னா இன்னும் முதல் நூற்றாண்டுன்னு நினைச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 300 to 400 years பேக். சாமி நீங்க ஏதாவது சாப்பிடுங்க. அவர் சொன்னார், நான் பூஜை பண்ணாம எதுவும் சாப்பிட்றதில்ல. பூஜை பெட்டி எடுக்கத்தான் தம்பி போயிருக்கிறான். பூஜை பெட்டி எடுத்துட்டு பூஜை செய்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன். நேரம் போய்கிட்டே இருக்குது. சுவாமி நேரம் போய்கிட்டே இருக்குதே, நீங்க பசியால வருந்துவீர்களே, கொஞ்சமா சாப்பிடுங்க. இல்ல இல்ல நான் பூஜை பண்ணாம சாப்பிடுற வழக்கம் இல்லைன்னு. பூஜை பண்ணாம சாப்பிடு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயில் ஏறுது, மக்கள்லாம் ரொம்ப வருந்தினார்கள். அவரை சுத்தி உட்கார்ந்துக்கிட்டாங்களாம். அந்த தேஜஸ் இழுக்குது, அந்த பார்வை, அந்த தேஜஸ். சுவாமி பார்த்து, சுவாமி உங்களை உருவத்தை பார்க்கிற பொழுது உள்ளமெல்லாம் கரையுது. அன்பு மயமா விளங்குற நீங்க எங்க ஊருக்கு பட்டினியா இருக்கிறத பார்க்கிற பொழுது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்க சாமின்னு கண்ணீர் சிந்தினாங்க. சுவாமி என்ன பண்ணார், இப்ப பூஜை பண்ணாம சாப்பிட முடியாதுங்கிறது அவருடைய கொள்கை. அப்ப இவங்களோ பால் சாப்பிடுங்கிறாங்க. உடனே சுவாமி என்ன பண்ணார், இப்போ ஒரு பூஜை பண்ணார்.
பாருங்க. இப்போ ஒரு பூஜை பண்ணார். என்ன பூஜை பண்ணார்? பாட்டு என்ன? ஆன்மார்த்த பூஜை. ஆன்மார்த்த பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அங்க இருக்கவங்க என்ன நினைச்சாரு, சரி சாமி வந்து பால் பூஜையை காத்துல விட்டாரு. தெரியுமா பூஜை பண்ணது? சரி ஆன்மார்த்த இல்ல, ஆன்மார்த்த பூஜைங்கிறது அவரு அற்புதமா இன்னொரு பூஜை பண்ணார். அது எழில் ஞான பூஜை. என்ன பண்ணார் தெரியுங்களா? உடனே அப்பதான் இந்த கருணாகர கடவுள்ங்கிற ஒரு பகுதியை பாடிட்டு வர்றாரு சுவாமி. அதுல ஒரு பாட்டு பாடினார், ஒரு பாடலை பாடினார். பூஜை நிறைவாயிடுச்சு. என்ன பாட அப்ப பாடினார் தெரியுங்களா? பண்ணேன் உனக்கான ஒரு பூஜை. பாட்டு நமக்கு ரொம்ப சௌரியமா இருக்குல்ல? தாய்மானவரே இப்படி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. சார் இந்த பாட்டு எங்க இருக்கு சொல்லுங்க, குறிச்சு வச்சு காட்டணும். வீட்டுல ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, காலையில எழுந்தா பூஜை பண்ணிட்டு போ, பூஜை பண்ணிட்டு போ. தாய்மானவரே பாடியிருக்கார். பண்ணேன் உனக்கான ஒரு பூஜை. அப்புறம் அடுத்த வரி பார்க்கணும். பாவித்து இறஞ்சிடில் அங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனி மலர் எடுக்க மனமும் நன்னேன். சாமி உனக்கு பூஜை பண்ணலான்னு நினைச்சு உனக்கு நல்ல மலர்களை பறிக்கலான்னு நந்தவனத்துல போய் மலரை பறிக்க போனா அந்த மலர் முழுவதும் நீயே தெரிகிற. உன்னை கிள்ளுனா உனக்கு வலிக்குமோ நினைச்சு மலரை பறிக்க மனசு வரல, அதனால உனக்கு நோ பூஜை. எப்படி சொல்றாரு பாருங்க. பண்ணேன் உனக்கான ஒரு பூஜை பாவித்து இறஞ்சிடில் அங்கே. பாவித்து இறஞ்சிடில் என்ன அற்புதம்! பாவனை தானே சுவாமி. அவர் பரம கருணாமூர்த்தி ஏன் சொன்னா, நீங்க வந்து ஒரு 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 சின்ன ஒரு லிங்க வடிவத்தை வச்சுக்கிட்டு இதுதான் எங்க சாமி, ஐயோ இதான் சாமிங்கிறான் அப்படின்னு டபக்குன்னு உள்ள வந்து உட்கார்ந்துருவாராம். என்ன கருணை பாருங்க அவருக்கு. ஐயோ இங்க இருக்கிறேன்னு நினைக்கிறான் அவன், நான் வேற எங்கேயும் இருந்துடக்கூடாது, இங்க இருக்கணும் அப்படின்னு ஓடி வந்து உள்ளே இருந்துடுறாரு. பாவித்து இறஞ்சிடில் சொல்றாரு ரொம்ப அற்புதமா. நாம பாவிக்கணும். நாம பாவித்தோம்னா அவர் எங்க வேணா வர தயாரா இருக்கிறார். நாம பாவனை செய்ய தயாரா? பாவித்து இறஞ்சிடில் அங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி. மலரை பார்த்தா நீயே இருக்கிறப்ப, அதுல மலரை பார்த்தா நீயே இருக்கிற. மலரின் மனம் பார்த்தா சிவமனமா இருக்கு. இதுதான் அளித்தான் உலகெங்கும் தான் ஆன உண்மை. அவர்களுக்கு பார்க்கிற பொருள், கேட்கிற செய்தி. ஞானசம்பந்தர் சொல்றாரு, கிளிகள்லாம் வேதம் பயில்வது போல இருக்குன்னு சொல்லுகிறாரு ஞானசம்பந்தர். ஏன்னா அவருக்கு அவரு உலகெங்கும் தானான உண்மை. சிவமே எல்லா ரொம்ப தாகமா இருக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நீர் கொடுத்தாங்க, நீரை வாங்கி குடிக்கிறார். குடிச்ச உடனே சொல்லுகிறாராம், சிவபெருமான் திருவருள் மாதிரி இனிக்குதியா இந்த தண்ணினாராம். நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? செம்பரமாக்க தண்ணி மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அவரு சொல்றார், சங்கரனார் திருவருள் போல் தண்ணீரின் சுவையார்ந்து. அவங்களுக்கு சிவத்தையும் உலக நடையும் பிரிக்க தெரியாது. எது நடந்தாலும் சிவத்தோடைய ஒட்டி பார்ப்பார்கள். சிவம் வேறு, உலக செயல்கள் வேறு, உலக பொருள்கள் வேறுன்னு பிரிக்கவே தெரியாது அவர்களுக்கு. எல்லாம் சிவமயமாக தெரியும். அதை சொல்லுகிறார், அளித்தான் உலகெங்கும் தான் ஆன உண்மை. அதனால அவர்களுக்கு சிவலோகம் இங்கேயே சிவலோகம் ஆயிருமா, அது வேற எங்கேயும் தெரியலையா. அந்த உலகம் அமரர் அறியா உலகம். அமரர்கள் அறிந்த உலகம் தேவ உலகம் மட்டும்தான். அங்க கற்பக மரம் உண்டு, காமதேனு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இந்த சிவானுபவம் கிடையாதுங்க. அதனால சொன்னார், அமர அறியாத அந்த சிவலோகம் இந்த மண்ணுலகிலேயே அந்த ஞானிகள் பார்த்து விடுவார்கள். அளித்தான் உலகெங்கும் தான் ஆன உண்மை, சிவமான தன்மை, இந்த உலகம் முழுதும் தானான தன்மையை இந்த உலகத்திலே காட்டி அமரறியாத சிவ உலகத்தை, சிவலோகத்தை இங்கேயே காட்டுவான் சிவபெருமான். எனக்கு கொடுத்துட்டான். நான் இங்கே அவனுடைய உலகத்தை தான் பார்த்தேன். அளித்தான் அமரரு அறியா உலகம் அளித்தான். அளித்தான் அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள். மன்றுள் ஆடும் திருத்தாள்.
இப்ப இந்த முதல் நிலை அனுபவங்கிறது சிவானுபவத்தை பெறுவதற்கு, சிவனை அனுபவிப்பதற்கு, சிவானுபவம் பெறுவதற்கு உலகப் பொருள்கள் முழுவதும் சார்பு நிலையாக விளங்கிச்சு. அதை சார்ந்து இந்த அனுபவம் பெற்றோம். அந்த ஞானிகள் உலகப் பொருள்களை சார்ந்து உலக அனுபவத்தை பெறுவார்கள். இது சார்புடைய நிலை. அடுத்த நிலை என்னன்னு கேட்டா, இந்த உலகப் பொருள்களை தாண்டி இவைகள் இல்லாமலேயே தூய வெளி நிலையிலே அந்த அனுபவத்தை பெறுவார்கள். அதான் அளித்தான் பேரின்ப அருள் வெளிதானே. அந்த அருள் வெளின்னு இருக்குது பாருங்க, அதுதான் சார்பில்லாத நிலை. முதல்ல உலகப் பொருள்களை சார்ந்து உலகமெங்கும் சிவலோகமாக காணுகின்ற முதல் நிலை, அது சிவத்தை அனுபவிக்கின்ற முதல் நிலை. இரண்டாவது நிலை என்னன்னா, இவைகள் இல்லாமலேயே ஒரு தூய வெளி நிலை, அது தூய வெளி நிலை, பரவெளின்னு பேரு. முதல் அனுபவத்துக்கு பதமுத்தின்னு பேரு, இரண்டாவது அனுபவத்துக்கு பரமுத்தின்னு பேரு. பதமுத்தி என்பது உலகப் பொருள்களிலேயே சிவ அனுபவத்தை பெற்று சிவானந்தத்தை துய்த்தல். உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை சார்ந்து உலகத்தோடு ஒட்டி, உலக செயல்களோடு ஒட்டி இருந்தாலும் சிவானந்தம் அனுபவிக்கின்ற நிலை, அது பதமுத்தின்னு பேரு. இதை தாண்டி இந்த அனுபவம் முதிர்ந்து அவர்கள் என்ன ஆவார்கள் என்று சொன்னால், இந்த உலக நிலை இல்லாமலேயே பரவெளியிலே சிவானந்தத்தோடு கலந்து சார்பற்ற நிலையிலே அந்த இன்பத்தை அனுபவிப்பார்கள். அதுதான் பேரின்ப பெருவழி, ஆனந்த நிலை. அதுதான் பதமுக்தி. மேம்பட்ட நிலை பரமுத்தி. பரம்னா மேலானதுன்னு அர்த்தம். பரமுத்தி, மேலே இருப்பது பரமுத்தி, கீழே இருப்பது பதமுத்தி. இந்த இரண்டு பதமுத்தி பரமுத்தி என்கிற இந்த இரண்டு நிலைகளை அவர்கள் இந்த மண்ணுலகிலேயே சிவபெருமானால் அடைவார்கள். பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பரமுத்தி நிலைக்கு போவார்கள். எல்லாம் இந்த உலகம் முழுவதும் உலக பொறுப்பத்தில் டிட்டாச் ஆயிடும். அப்படியே வந்து இதுல அட்டாச் ஆனாலும் கூட இந்த அட்டாச் ஆன நிலையில அவர்கள் அடைவது பதமுத்தி, டிட்டாச் ஆன நிலையில் அடைவது பரமுத்தி. ரெண்டையும் இங்கேயே காட்டுவானாம் சிவபெருமான். அது சிவன் ஒருவனால தான் அளிக்க முடியும். அந்த அற்புத ஆனந்த நிலையை அவர்கள் இங்கேயே அடைவார்கள். அளித்தான் உலகெங்கும் தான் ஆன உண்மை அளித்தான். இந்த மன்றுள் ஆடும் திருவடின்னு சொன்னார் பார்த்தீங்களா, மன்றுள் ஆடுகிற ஒரு திருத்தாள். அளித்தான் திருமன்றுளாடும் திருத்தாள். மன்றிலே ஆடக்கூடிய அந்த திருவடியை தந்தானா. திருத்தாள்னர், ஆடும் திருத்தாள். எந்த கால குறிக்கிறார்? தாழ்நர தாள்கள் நர, ஒருமையில சொன்னாரா பன்மையில சொன்னாரா? ஒருமை, ஒருமை. சரி, ஒருமை தானே? ஒருமை. ஏன் ஒருமை? தாள், ஓ தாள்னு சொல்லியிருக்கார், தாள்கள்னு சொல்ல, தாள்னு சொல்லியிருக்கார். ஒருமை, ரொம்ப அருமை. அந்த ஒருமையில சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ஆடும் திருத்தாள் இருக்கு பார்த்தீங்களா. இப்ப மேல ஒண்ணு சொன்ன, என்னது மேல என்ன சொன்ன? சத்தமா பரமுத்தி. கீழே ஒண்ணு சொன்ன பதமுத்தி. இப்ப ரெண்டு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? சரி, பதமுத்திக்கும் பரமுத்திக்கும் இருக்கிற பிரிட்ஜ் தான் அவனுடைய திருவடி. ரெண்டையும் கோக்கி போட்டு நினைக்கிறது. தாழ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூட்டு. தாழ், தாழ்னா என்ன? பூட்டு. இரண்டு பொருள்களை இணைப்பதற்கு தாளிடுதல்னு பேரு. இரண்டு பொருள்களை இணைப்பது. திருவடியை சேர்ந்தார், திருத்தாள் சேர்ந்தார்னா என்ன பொருத்தம்? பொருள்னா திருத்தாள். தாள் என்பது என்னன்னு கேட்டா, ஆன்மாவையும் சிவத்தையும் இணைக்கின்ற பாலம் அப்படின்னு அர்த்தம். தாள்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இருக்கும், அந்த ரெண்டையும் இந்த தாள் போட்டா தான் ரெண்டு இணைக்கும். ரெண்டு கதவா இருக்கும், ரெண்டு கதவா இருக்கும். இந்த ரெண்டு கதவையும் சேர்க்கணும்னா தாழ் போடணும். இது ஆன்மா, இது சிவம், ரெண்டையும் சேர்க்கணும்னா தாழ் போடணும். அதான் இந்த தூக்கிய திருவடி.
அதை சொல்லுகிறார். கீழே இருக்கிற பேரின்ப பெருவெளி, மேல இருக்கிறது உலகெங்கும் தானான உண்மை, ரெண்டையும் சேர்க்கிறது மன்றுள் ஆடும் திருத்தாள். அப்ப அந்த திருவடிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. திருவடி ரெண்டையும் இணைக்கிறது. மன்றுள்ளாடும் திருத்தாள், ஆடும் திருத்தாள், அது தூக்கிய திருவடி, குஞ்சித்த பாதம், அதுதான் தூக்கிய திருவடி. ஆடும் திருத்தாள்னாரு. ஏன்னா இது தாள்னு சொல்லி வெறுமனை விட்டோம்னா திருத்தாள்னு சொன்னா ஊன்றிய திருவடியும் தாள் தானே. இந்த கீழே ஊனி இருக்கிற காலம் காலுதான், தூக்கி இருக்கிற காலம் காலுதான். எதை சொல்லணுமோ அதை குறிப்பா சொல்லணும் இல்ல, குறிப்பா சொன்னார். ஆடும் திருத்தாள், ஆடும் திருத்தாள். ஒரு கால் கும்பிட்டால் போதும் தீராதோ எல்லாம், கூடும் கதி ஒரு கால் கும்பிட்டால் போதும். குமரகுரு சொல்றார் என்னவா? கூடும் கூடும் கதி, கூடும் கதி. ஏன்? ஒரு கால் கும்பிட்டால் போதும். ஒரு தடவை கும்பிட்டா போதும், சும்மா சும்மா கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தடவை கும்பிட்டா போதும், உள்ளமார்ந்து ஒரு தடவை கும்பிட்டா போதும். ஒரு கால் கும்பிட்டால் போதும், கூடும் கதி. இன்னொரு பொருள், ஒரு கால் தூக்கணும், ஒரு காலை கும்பிட்டாலே போறோம், கூடும் கதினர். ஒரு கால் கும்பிட்டால் கூடும் கதி. அந்த ஒரு கால் ரொம்ப முக்கியமான கால், தூக்கிய திருவடி இருக்க அது. அதனால ஆடும் திருத்தாள்னார். கொண்டாடுவாங்க என்னது? தீர்த்தம். கங்கை, கங்கை தீர்த்தமா? கங்கை காசி சொம்பாது, அதுல என்ன இருக்கு? கங்கை தீர்த்தம், கங்கை நதி, கங்கை தீர்த்தம். கங்கை நதி ஓடுற நதியிலிருந்து கொஞ்சோண்டு தண்ணியை மொண்டுட்டு அது கொண்டு வந்து இது கங்கா நதின்னு சொல்லுகிறாரு இல்லீங்களா? சரி, இப்ப நம்ம கிரியை எல்லாம் பண்ற பொழுது நம்ம வீட்டு தண்ணியவே பிடிச்சு வச்சு அதுல தர்பையெல்லாம் போட்டு அதை என்ன பண்ணிடுறோம்? கங்கா நீராக்கிறோம், கங்கா ஜலம் சொல்றோம் இல்லீங்களா? பிடிச்சு வச்சிருக்கிற தண்ணிய கங்கா நீர் ஆக்குறோம் கிரியையில, மந்திரோபதேசனால, மந்திர உபாசனையினால. கலசத்திலே பிடித்த நீரை, ஏதோ ஒரு நீரை பிடிச்சு அதை கங்கா தீர்த்தம் ஆக்கிடுறோம் இல்லையா? உண்மையிலேயே கங்கையில இருந்து கொண்டு வந்த தீர்த்தமும் உண்டு, உண்மையிலேயே கங்கை வெள்ளமே உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா உண்மையான கங்கை வெள்ளம் பாய்ந்து ஓடுவது சிவானந்த பெருவெள்ளம் பெருவெளி. அதுல இருந்து கொண்டு வந்த கொஞ்சம் தண்ணி இருக்கு பாத்தீங்களா கலசத்துல, அதுதான் அவனுடைய திருவடி. வீட்டில் இருக்கிற தண்ணிய மந்திரோச்சாரணினால நீங்க அதை தீர்த்தம் கங்கா தீர்த்தங்கிறீங்களா, அதுதான் உலகெங்கும் தானான உண்மை. அவ்வளவுதான். எப்படி வீட்டில் இருக்கிற தண்ணியவே நீங்க கங்கா தீர்த்தமா மந்திரங்களினாலும் உபாசனையினாலும் நீங்க அதை மாற்றுகிறீர்களோ, அது போல உலக செயல்களையும் உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களையும் நாம நோக்குகிற நோக்கத்திலே அத்தனைக்கும் சிவமயமாக மாற்ற முடியும். அது கங்கா தீர்த்தமாக நம்ம வீட்டு தண்ணியை மாத்துற மாதிரி. சிவபெருமானுடைய திருவடிங்கிறது உண்மையிலேயே கங்கையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து சம்பளம் வச்சிருக்கிற மாதிரி. கரை புரண்டு ஓடுகிற கங்கை வெள்ளம் தான் சிவனுடைய திருவருள். இந்த மூணு நிலையும் சொல்றாரு இங்க. ஆக எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களை யார் சொல்றாரு? எங்களை பொறுத்த வரைக்கும் யாரு? திருமூலர் போன்ற ஞானியர். உபதேச பகுதியில் சொல்லுவதெல்லாம் தனக்கு அனுபவம் நிகழ்ந்தது தான் சொல்றார். அப்ப எங்களை போன்றவர்களுக்கு சுவாமி இந்த உலகத்திலேயே சிவலோகத்தை காட்டினார். வெளியே வெளி போய் விரவியவாறும், வெளியில் வெளி போய் விரவியவாறும், அழியில் அழி போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும், தெளியும் அவரே சிவசித்தர் தாமே, தெளியும் அவரே சிவ சித்தர் தாமே. சிவசித்தருங்கிறவர் யாருன்னு சொல்லுகிறார். வெளியில் வெளி போய் விரவியவாறும், அழியில் அழி போய் அடங்கியவாறும்,
ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தருதாமே. சிவசித்தர் சிவசித்தருங்கிறார், சிவசித்தர்னு பிரிச்சு சொல்லுகிறார். ஏன்னா சித்தர்களை பற்றி நமக்கு தெரியும், சிவசித்தர்களை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சித்தர் வேறு சிவசித்தர் வேறு, அதனாலதான் சிவசித்தருங்கிறார். அனிமாதி சக்திகளை எல்லாம் கற்றுக்கொண்டு கைவரப்பெற்று அவைகளினாலே பல்வேறு விதமான மாய வித்தைகளை எல்லாம் காட்டி உலகத்தவரை வியக்க வைக்கின்றவர்கள் சித்தர்கள். ஆனா அவர்கள் உயர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் 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 அப்படி சைவ சித்தாந்தம் அப்படியாங்குது, வேறுபாடு காட்டுது. அருணகிரிநாதர் பாடினார், கபடுற்ற சித்தர் சட்சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து ஒரு வர்க்கம் இட்டு இடர் கருவிற்புகப்பகுத்துடல்வானேன் சவடிக்கு லட்சணைக்கு இருகை சரிக்கு மிக்க சரப்பளிக்கென பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்ட அயல்பட்டு நிற்கு நின் சரண பிரசித்தி சற்றுணரார். அது ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். கபடுற்ற சித்தர் சட்சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து ஒரு வர்க்கம் இட்டு இடர் கருவிற்புகப்பகுத்து உழல்வானேன். கபடுற்ற சித்தர்னாரு. அதாவது உங்களுக்கு சொன்ன எனக்கு தெரியல, இந்த திருத்தணி மலை மேல ஒரு சித்தர் இருந்தார். சொன்னா உங்களுக்கு திருத்தணி மலை மேல ஒரு சித்தர் இருந்த காட்டு, இப்ப இருக்கிற மாதிரி காட்டையெல்லாம் வெட்டி போட்டு ரோடெல்லாம் போட்டாங்க மலை. இப்ப ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே காடா மண்டி கிடக்கும். இந்த படிக்கட்டுலாம் போறதுக்கு முன்னாடி பாதையா ஒத்தடி பாதை மாதிரி போகும், மலை மேல ஏறி போய் மக்கள் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப பல சித்தர்கள் அங்க இருந்தாங்க. அதுல ஒரு சித்தர் அங்க ரொம்ப கீழேயே அவரை யாரும் பார்த்தது இல்லையா, மேலேயே தான் இருப்பாராம் அந்த சித்தர். அங்கே கோயிலுக்கு போயிட்டு வருகிற ஒரு அன்பர் அங்க திருத்தணி பகுதியை சேர்ந்தவர், என்ன இவர் கீழேயே வரது இல்லையா, மேலேயே இருக்கிறாரு, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றாரு ஏது செய்யறாரு தெரியலையே அப்படின்னுட்டு அந்த சாமியை பார்த்து கேட்டாராம், என்ன சாமி நீங்க கீழேயே வருது இல்லையே, இங்கேயே திரியுறீங்களே உள்ள, நீங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க, என்ன சாப்பிடுவீங்க? நான் என்னப்பா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். என்ன சாமி இப்படி சொல்றீங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களா? எதை கொடுத்தாலும் நல்ல கவனமா இருக்கணும். அப்ப மேல கிளப்பெல்லாம் கிடையாது, மேல இப்பதான் ஏகப்பட்ட ஹோட்டல்லாம் வந்திருக்குது, அப்ப எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க மேல கிளப்பு, ஆளை கிளப்பு அதெல்லாம் அங்க கிடையாது. என்ன அதெல்லாம் அங்க கிடையாது. நீங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டவனே, என்னப்பா எதையாவது சாப்பிடுவோம்ப்பா, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களா? நீ எதை வேணா கொடு, நான் சாப்பிடுறேன். இவர் என்ன பண்ண, இவர் இந்த அன்பரு விறுவிறுன்னு கீழே போனார். போய் ஒரு வெத்தலை கடையில போய் நல்லா இவ்வளவு சுண்ணாம்பை வாங்கி வெத்தலையில எடுத்து வழிச்சு அப்படியே கொண்டுட்டார் மேல. கொண்டுட்டு சாமி உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், என்னப்பா இந்தாங்க அப்படின்னு வாங்கி பார்த்தார். என்னப்பா அப்படின்னாரு, நீங்க எதை வேணாலும் சாப்பிடுவீங்களே, இதை சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறப்பா அப்படின்ட்டு அதை எடுத்து அப்படி ஓரமா வச்சுட்டு உள்ள போனார். உள்ள போய் காட்டுக்குள்ள போனார். ஒரு 10 நிமிஷத்துல திரும்பி வந்தார். இல்ல வச்சுட்டு உள்ள போயிட்டாரு, அவ்வளவுதானா ஆளு அம்பேலா வரமாட்டாரா இனிமே அப்படின்னு நினைச்சார். கொஞ்ச நாள்ல வந்துட்டார். திரும்பி வந்தா கையை கொஞ்சம் இலையோட வந்தாரு. அந்த இலையை அப்படியே போட்டு அப்படியே தேய்ச்சார். அதுல இருந்து சாறு விழுந்தது. விழுந்த உடனே என்ன பண்ண, அந்த சுண்ணாம்பை கையினாலே அப்படியே குழைச்சார். அப்படியே குழைச்சுட்டு அதை எடுத்து அப்படி வாயில, சாமி 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 நான் தான் தெரியாம கொண்டு வந்து கொடுத்துட்டேன், நீங்களும் சாப்பிடலாமா? சுண்ணாம்பு சாமி வேணாம் அப்படின்னாரு. தம்பி நீ கொண்டு வரும்போது சுண்ணாம்பு, ஆனா இப்ப என்ன தெரியுமா, பசு வெண்ணெய் அப்படின்னு ஒரு வழி வழிச்சு நாக்கு சாப்பிட்டாரு. நீ கொஞ்சம் சாப்பிடுறாரு. ஐயோ எனக்கு வேணாம் சாமி, பயப்படாத சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொஞ்சம் எடுத்து அப்படி நாக்க நீட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வச்சார். சுத்தமான பசு வெண்ணெய், அற்புதம். சாமி இது என்னது இப்படி பசு வெண்ணையா வருது? அதான்ப்பா அப்படின்னாரு. அப்ப ஏதோ ஒரு இலைய புழிஞ்சி அந்த சுண்ணாம்ப வெண்ணையா மாத்தக்கூடிய அந்த அற்புதத்தை அந்த சித்தர் தெரிஞ்சு வச்சிருந்தார். இது எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிருந்தாரு. நம்ம ஆவின் இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டியது இல்ல, ஆளாளுக்கு சுண்ணாம்பை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். பேச எவ்வளவு சீப்பா விஷயம் கொடுத்துரு, யாருக்குமே சொல்லாம போயிட்டார் அவர். உலக நன்மை கருதி அவர்கள் தங்களுடைய அந்த சித்திகளை சொல்ல மாட்டார்கள். அதை அருணகிரிநாதர் கண்டிக்கிறார்.
கவடுற்ற சித்தரு சட்சமய பிரமத்தரு நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக. இப்படி பல்வேறு விதமான சித்திகளை செய்து அற்புதங்களை செய்து மக்களை வியக்க வைக்கிறவர்கள் அல்ல யாரு? சிவசித்தர்கள். அவர்கள் குருவிடமிருந்து உபதேசம் பெற்று சிவஞானம் கைவரப் பெற்று இந்த உலகமே சிவானந்தமயமாக உலா வருவார்கள். அவர்கள் தான் சிவசித்தர்கள். அவர்கள் எல்லாம் அவசித்தர்கள். உலகம் நன்மைக்காக, உலக மக்களின் நன்மைக்காக, உலகம் உய்வதற்காக ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க தான் சித்தர். கவடுற்ற சித்தரு சட்சமய பிரமத்தரு நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவா. அந்த பாட்டை அருணகிரிநாதர் சொல்லுகிற பொழுது ஒரு அற்புதமான செய்தி ஒன்று சொல்லுகிறார். அதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து உருவர்க்கம் இட்டு இட கருவீர் புகப்பகுத்து உழல்வானின். அவர் கேட்கிறார், நீ புதுசு புதுசா சாமி கண்டுபிடிக்கிறான், புதுசு புதுசா சாமி கண்டுபிடிக்கிறான். இந்த புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற சாமி எல்லாம் கும்பிட்டேன்னா நீ உருப்படாம போயிடுவ, உனக்கு பிறப்பு தான் வரும். திடீர்னு என்ன பண்ணாங்க, இந்த பிள்ளையார பிடிச்சான், நடுவில் பிளேடு போட்டு பாதியா எடுத்தான். நடுவில் பிளேடு போட்டு பாதியா எடுத்தான். பாதி பிள்ளையார் காலி, பாதி பிள்ளையார் இருந்தது. அப்புறம் பிளேடு எடுத்து இப்படி சுத்தி பார்த்தான். எல்லா தெய்வமும் நடுங்குச்சு. ஏன் நமக்கு பிளேடு போடுவானோன்ட்டு மாட்டினார ஆஞ்சநேயர், போட்டான் பிளேட நடுவில். ஆஞ்சநேயர் பிள்ளையாருடைய லெப்ட் ஆஃப், ஆஞ்சநேயருடைய ரைட் ஆஃப், ரெண்டையும் சேர்த்தான். புதுசா ஒரு கடவுளை உற்பத்தி பண்ணிவிட்டான். எந்த ஆகமத்தில் இது என்ன விதி இருக்கு, இது என்ன சமாச்சாரம்? இது மாதிரியான அதை சொல்றாரு அருணகிரிநாதர். கவடுற்ற சித்தர் சட் சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பல்வேறு விதமான தெய்வங்களை கண்டுபிடிச்சு பெயர் குறித்து அதுக்கு ஒரு பேரை வச்சு, ஆஞ்சநேய விக்னேஸ்வரம் ஏதோ ஒரு பேரை வைக்கிறான். பெயர் குறித்து உரு வர்க்கம், அது எங்க இருந்து வந்ததுன்னு ஒரு வர்க்கம் மூலம் வர கண்டுபிடிக்கிறான். வர்க்கம் இட்டு இடர் இதெல்லாம் கும்பிட்டு இடர் கருவியில் புக பகுத்து உழல்வானின். இது ஏப்பா நீங்க இந்த தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு, இதெல்லாம் கும்பிட்டு உனக்கு பிறப்பு நீங்குமா, துன்பம் நீங்குமா, வினைதானே பெருகும். சவடிக்கு இலச்சினைக்கு இருகை சரிக்கு மிக்க சரப்பளிக்கென பொருள் தேடி. ஏண்டா சம்பாதிக்கிற, ஏண்டா கஷ்டப்படுற, ஏண்டா இவ்வளவு பொருள் நீட்டிட்டு இருக்க, இன்னும் ஓவர் டைம்லாம் பண்ணி ஏண்டா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க, எல்லாம் என் சம்சாரத்துக்கும் குடும்பத்துக்கும் தான் சாருங்கிறான். சரிப்பா, எல்லாம் அவங்களுக்காக செய்ய, உனக்கு வினை கணக்கு ஏறிக்கிட்டே இருக்க, அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்களா கேட்டியா? அவங்கள கொஞ்சம் பாவம் நிறைய இருக்கு, நீ கொஞ்சம் வாங்கிக்கிறியான்னு கேட்டியா? இல்லைங்க நீங்களே பத்திரமா வச்சுங்க, அது எங்களுக்கு வேண்டாம். யாரு பங்கு போட முடியும்? அவரவர் வினையின் பயனை அவரவரே அனுபவித்தலாகும். யாராலும் ஒருத்தராலையும் எடுத்துக்க முடியாத. சவடிக்கு இலச்சினைக்கு இருகை சரிக்கு மிக்க சரப்பளிக்கென பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கு நின் சரண பிரசித்தி சற்று உணராரோ. உலகத்திலே பொருள் தேடுவதிலேயே காலத்தை போக்கிக் கொண்டு இருக்கிற இவர்கள் உன்னுடைய அருளை தேடுவதிலே கவனம் செலுத்த மாட்டார்களா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு, ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிற சைவ சித்தாந்தத்தை ரொம்ப அற்புதமா ஒரு அரை வரியில அருணகிரிநாதர் அப்படி அனாயசமா சொல்றார். சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கு நின் சரண பிரசித்தி சற்றுணராரோ. அன்பர்களே, வெளியில் வெளி போய் விரவியவாறும், இந்த உடலுக்குள்ள போன உடனே இந்த ஆன்மா வியாபகத்தன்மை இழந்து போச்சு. இது எப்பொழுது சிவமாம் தன்மை பெறுகிறதோ அப்ப வியாபகத்தன்மை பெறும், விரிந்த தன்மை பெறும். அந்த விரிந்த தன்மை பெறுகிற பொழுது சிவத்தினுடைய விரிந்த தன்மையில இந்த விரிந்த தன்மை சென்று ஒன்றாக விரவும், பரவும். வெளியில் வெளி போய் விரவியவாறும் அழியில் அழி போய் அடங்கியவாறும். இந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த சிவஞானிகளுடைய அன்பு ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னா அது சிவபெருமானுடைய அன்போடு ஒன்னா கலந்ததுனாலயா. அப்ப எது எதோட கலக்கும்னா சிவபெருமானோட நான் கலக்கணும்னு சொன்னா ஒரே வழி
சிவபெருமானுடைய அன்பு நிலையில கலக்க வேண்டும் என்று சொன்னா நானும் அன்புடையவனாக இருந்தா தான் கலக்க முடியும். என்னையும் தண்ணியும் கலக்குமா? கலக்காது. அப்ப நான் ஒன்றாக கலக்க வேண்டும்னா சிவமாம் தன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் சிவனுடைய அந்த அன்பு நிலையை நானும் கொஞ்சமாவது எட்டினா தான் ஒன்னா கலக்கும் இல்லீங்களா? 1 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் 100 மில்லி தண்ணி, இந்த பக்கம் 1 லிட்டர் பால், இந்த பக்கம் 100 மில்லி தண்ணி கலந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தண்ணினா பேரு என்ன பேரு? பால்னு பேரு. இது எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தானே சார்? இது பால் வியாபாரமே இதுதானே அப்படி நீங்க சொல்ல இல்லையா? அந்த அது இதுவரைக்கும் நீர்னது இப்ப பால் பேரு. அது போல இப்ப ஆன்மா என்பது சிவத்தோடு கலக்கிற பொழுது அதுவும் சிவமாம் தன்மை பெறுகிறது. அப்ப கலக்கணும்னா நீருக்கும் பாலுக்கும் இருக்கிற நீர்த்தன்மை ஒன்றாக இருக்கிறதுனால தான் கலக்குது. அதுபோல சிவத்தோடு ஆன்மா கலக்கணும்னா சிவத்தினுடைய அன்பு தன்மை பெறணும். அன்பில்லாத நிலையில கலக்கவே முடியாது. அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அருகிலாதார். சிவத்தோட கலக்க வேண்டுவதற்கு அன்பு தேவை என்று அறியாமல் அன்பை தவிர மற்றவைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு தண்ணியை ஊத்துறது, பாலை ஊத்துறது, பூவை போடுறதுன்னு இத்தனை சமாச்சாரங்களை செய்கின்ற அவர்கள் அன்பு என்ற ஒன்று அதிலே கலந்தாத்தான் சிவத்தோடு கலக்க முடியும் என்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர். ரெண்டும் ஒண்ணுன்னு தெரிஞ்சா அன்போட எல்லாத்தையும் கொடுத்திருப்போம். அதனால சொன்னார் அழியில் அழி. அழினா கருணைன்னு அர்த்தம், நெகிழ்வுன்னு அர்த்தம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நெகிழ்வு உடையவர்களாக அன்புடையவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிவத்தோடு கலக்க தகுதியுடையவர்களாக ஆகிறோம். அழியில் அழி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும். இது வரைக்கும் இப்ப மின்னிட்டு இருக்கு நட்சத்திரம் தெரியுது. இப்ப காலையில சூரியன் வந்துருச்சு. நட்சத்திரம் எல்லாம் எங்கம்மா போச்சு? நட்சத்திரம் எல்லாம் எங்கேயும் போல அங்கேயேதான் இருக்கு. அது அங்கேயேதான் இருக்கு நட்சத்திரம். ஆனா இப்ப ஏன் தெரியல? சூரியனுடைய வெளிச்சத்தினால. அது ஒன்று நட்சத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப தன்னுடைய ஒளி சூரியனுடைய ஒளியில கலந்து சூரியனுடைய ஒளியையே தன்னுடைய ஒளியாக பெற்று அதுவும் சூரியனாகவே சூரிய ஒளியாகவே தெரிகிறது. அதுபோல ஆன்மா சிவத்தோடு கலக்கிற பொழுது அந்த ஒளி நிலையில போய் கலக்கிற பொழுது அதுவும் சிவமாக தெரியும் தன்னை மறந்து. ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவார். வெய்யோனில் ஒடுங்கி வெய்யோனை ஆகாத மீன் போல. மெய்கண்டார் சொல்றார், வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி வெய்யோனை ஆகாத மீன் போல. சூரிய ஒளியிலே கலந்து நட்சத்திர ஒளி என்ன அது சூரிய ஒளியாகவே ஆகி விடுகிறது. அங்க இருக்கு, இல்லாம போகல. ஆனா அதனுடைய ஒளி இப்பொழுது சூரிய ஒளி ஆயிடுச்சு. அந்த ஒளி அதில் அமிழ்ந்து போயிற்று. அதுபோல ஆன்ம அறிவு சிவ அறிவோடு அமிழ்ந்து போய் சிவமாகவே தெரியும். அதை சொல்லுகிறார். ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தான். இவைகளை தெளிந்தவர்கள் அனுபவித்தவர்கள். தெளியும் தெளிதல் எப்பொழுது வரும்? அனுபவத்துல தான் தெளிவு வரும். படிச்சதுனால தெளிவு வருமா? வராது. பார்த்ததுனால தெளிவு வருமா? வராது. எதனால தெளிவு வரும்? அனுபவிச்சாத்தான் தெளிவு வரும். அனுபவமே தெளிவை காட்டும். தெளியும் அவரே அனுபவித்த அவர்களே சிவசித்தர்கள். அனுபவம் பெறுகின்றவர்கள், அனுபவித்தவர்கள். சிவம் என்கிற பொருள் பார்க்கிற பொருள் இல்ல, கேட்கிற பொருள் இல்ல, அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள். இப்ப நாம் அதைத்தான் உணர்ந்துக்கணும். சிவத்திடமிருந்து எதையாவது பெறுவதற்கு பதிலாக சிவத்தை பெறுதல் வேண்டும். இதுதான வேறுபாடு. சிவத்திடமிருந்து பெறுகின்ற காலம் ஒரு காலம், சிவத்தையே பெற வேண்டிய காலம் இக்காலம். யாத்திரை அதைத்தான் சொல்லுவார் மணிவாசகர். வாங்க நாளியா போச்சு, சீக்கிரம் வாங்க. இதுவரைக்கும் சிவத்திட்ட இருந்து என்னென்னவோ வாங்கிட்டு இருந்தோம், போதும் அதெல்லாம் நிறுத்துங்க, இப்ப சிவத்தை வாங்குவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நேரம் ஆயிடுச்சு. மாணிக்கவாசகர் சொல்றாரு, நேரம் ஆயிடுச்சு. நாம இந்த உலகத்துக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எத்தனை நாள் என்னன்னு கணக்கு தெரியல. நாம சிவத்திட்ட இருந்து எதையோ கேட்டு வாங்கினதெல்லாம் போதும், இனிமே சிவத்தை கேட்போம் வாங்க, நீயே வேணும்யா அப்படின்னு கேட்போம் வாங்க. அவனை கேட்டு பெறுகிற பொழுது நமக்கு இந்த உலகத்துல எந்த துன்பமும் கிடையாது இல்லையா? சிவத்தையே பெறுவோம் என்று
தெளியும் அவரே சிவசித்தரு தாமே. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார் சிவசித்தர்கள். எனவே சிவசித்தர்கள் என்பவர்கள் உலக நடையிலே காணுகின்ற சித்தர்களிலும் வேறுபட்டவர்கள், மேலாக நின்றவர்கள். அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, சிவானந்தத்தை அனுபவித்து இந்த உலகிலே சிவ உலகமாக அனுபவித்து திரிகின்றவர்கள். அவர்கள் குருவினுடைய அருளை பெற்று சிவானந்தத்தை இந்த உலகிலே அந்த குருவின் மூலமாக வருகிறவர்கள். ஆகையினால இந்த அனிமாதி சித்திகளை பெற்று சித்து செயலை காட்டுகின்ற சித்தரிடமிருந்து வேறுபடுத்தி நாம் அறிதல் வேண்டும். அப்படிங்கிறத தெளியும் அவரே சிவசித்தருதாமே என்று ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை சொல்லுகிறார் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த 2 பாடல்களை இன்றைக்கு சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. திருமந்திரம் நாம சிந்திக்க சிந்திக்க நான் சென்ற முறை சொன்னது போலவே அறிவிலே தெளிவு, அறிவிலே தெளிவு, அறிவிலே தெளிவு நிகழ நிகழ நாம உள்ளே இருக்கிற சிவத்தை உணர ஆரம்பிச்சிருவோம். அந்த சிவத்தினுடைய ஆனந்தம் என்பது, சிவானந்தம் என்பது நாம தெளிவு பெறுகின்ற பொழுது அடைகின்ற அனுபவம். அறிவு தெளிஞ்சாத்தான் அனுபவம் கிடைக்கும். அந்த தெளிவை சிவம்தான் நமக்கு தருகிறது. தெளியும் அவரேன்னு சொன்னார். அந்த தெளிதல் எப்பொழுது நிகழ்கிறதுனா, அறிவு தெளிவாகிற பொழுது, அனுபவப்படுகிற பொழுது. இந்த அறிவு என்கிற அனுபவப்படுகின்ற நிலைக்குத்தான் திருமந்திர பாடல்களை நமக்கு செய்து தந்திருக்கிறார் சுவாமி. இருக்கிற நிலைகளிலேயே ஒலி வடிவம் தான் அந்த. அதனாலதான் பெரியவங்களாம் நிறைய பாடல்களை பாடி வச்சுட்டு போனது காரணம் என்னன்னா, அறிவை சுத்திகரணம் பண்றதுல நாதத்துக்கு தான் ரொம்ப முக்கியமான பங்கு. அந்த ஒலி, அந்த பாட்டு, அந்த சொற்கள், அந்த கூட்டு சொல் கூட்டு, அந்த சொல்லை அமைத்த விதம், இவைகளெல்லாம் சேர்ந்து நம்முடைய அறிவை தெளிவாக்குகின்றன. அந்த அறிவு தெளிவு திருமந்திரம் தருகிறது. அறிவு தெளிவு தான் திருமந்திரம். சிவானந்தத்தை தருவது திருமந்திரம், சிவா அனுபவத்தை தருவது திருமந்திரம். பாடல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும். இப்படி ஒரு அற்புதமான ஞான வேள்வியை நம்முடைய கமல விநாயகர் சத்சங்கம் புரசை திருநெறி கழகம், பேரை கரெக்டா சொல்றேன்னா? சரி, கரெக்டா தானே சொல்றேன் பேரு. சரி, ஏன்னா அது சரியா சொல்றேன்னு தெரிஞ்சுக்கணும். திருமந்திரத்தை சரியா சொல்றேன்னு கேட்க மாட்டேன், சரியா சொல்லுவேன்னு நினைவுக்கு பேரு அப்பப்ப வருகிற பொழுது ஏதாவது பேரை மாத்தி எத்தனையோ அமைப்புகளுக்கு போய் பேசுறேன். அதனால அந்தந்த அமைப்புகளை அங்கங்க மிக சரியா பேரை சொல்லணும். அதுங்கிறது என்னுடைய குறிப்பு. சில சமயம் கோயில்களில் பேசுகிற பொழுது கூட இறைவன் இறைவி பெயரை ரொம்ப சரியா சொல்லணும் அந்த கோயில்ல. அதனால அது முறை. அதனால கேட்டுக்கிட்டேன், அது தவறு கூடாது. எனவே நம்முடைய மணிவாசகம் ஐயா, மாணிக்கவாசகம் ஐயா அவங்களுக்கும், நம்ம அற்புதமான சரவணன் ஐயா அவர்களுக்கும் இந்த தடவை 3வது சனிக்கிழமை கொஞ்சம் ஷிஃப்ட் ஆக வேண்டியதா போச்சு. நான் 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், அன்பு வேண்டுகோள். ஒரு அட்டை, இங்க ஒரு பெரிய அட்டை, அடுத்த திருமந்திர வகுப்பு அப்படின்னு போட்டு அந்த தேதியை கொஞ்சம் கொட்டை எழுத்துல போட்டா அன்பர்கள் அதை குறிச்சிட்டு, ஏன்னா நம்ம மாசத்துல எப்பயோ ஒரு தடவை 2 தடவை சந்திக்கிறோம். நாம அடிக்கடி சந்திக்கணும்னு எனக்கு விருப்பம் தான், ஆனா அவர் நினைக்கணும். அதனால இறைவனுடைய திருவள்ளுவர் டேட்டு மறந்து போக கூடாது. அப்படி எழுதி வச்சா அந்த அந்த தேதி அவங்களுக்கு மனசுல அது பதியும், குறிச்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா இவ்வளவு முன்னோடி எதுக்கு போறேன்னா, அடுத்த மாசமும் ஒரு சேஞ்ச் இருக்கு, அதுக்காகத்தான், வேற ஒண்ணுங்க இல்லை. நம்ம வர எப்பவும் போல சந்திச்சிடறோம். என்ன தேதி வருது? 5 5 7 மாசம் கரெக்டா? 5/7 காலையில திருக்கழுக்குன்றத்துல மாணிக்கவாசகர் விழா. அன்னைக்கு காலையில மாணிக்கவாசகர் விழா காலையில திருக்கழுக்குன்றத்துல. அது அடியா அங்க பேசுறேன். 12ஆம் சூத்திரம், சிவஞான போதத்தினுடைய 12ஆம் சூத்திர விளக்கம் அதிகாரங்களோட அங்க திருக்கழுக்குன்றத்துல நம்முடைய சென்னை சிவனடியார் திருக்கூட்டம் அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அங்க பேசுறேன். மதியம் திருவாசக மாநாடு நினைக்கிறேன் சொன்னாங்க. மாநாடா 5/6 5/6 2 நாள் சொன்ன. என்கிட்ட 5 தான் தேதி கொடுத்தாரு. இது எது? இது வந்துருச்சா? அது பத்திரிக்கை 5/6 தானே? 5/6 தானா? 5/6 தான். ஏன்னா என்கிட்ட 5 தான் தேதி வாங்கியிருக்கிறாங்க அங்க கோகலே ஹாலில். 5ஆம் தேதி தான். அதனால 5ஆம் தேதி காலையில் திருக்கழுக்குன்றம், மத்தியானம் 3 மணிக்கு கோகலே ஹால்,
7 மணிக்கு நான் இங்க வந்துருவேன், மிக தெரியா. அதனால முடிந்த அன்பர்கள் அதெல்லாம் கலந்துக்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை கோகலே ஹாலில் திருஞான சம்பந்தர் விழா இருக்கு. அடியன் காலையில பேசுறேன், அடுத்த சனிக்கிழமை காலையில பேசுறேன். அடுத்த சனிக்கிழமை 28 முடிந்த அன்பர்கள் கலந்துக்கலாம். காலையிலிருந்து நிறைய அன்பர்கள் பேசுறாங்க, நானும் பேசுறேன். அதுல கோகலே ஹாலில் காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அடியன் தமிழே சிவம் அப்படிங்கிற தலைப்புல பேசுறேன். அதுக்கான பத்திரிக்கை உங்களுக்கு கிடைச்சதுன்னா பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு கோகலே ஹால் நம்ம மயிலாப்பூர்ல இருக்கு, அங்கதான் வழக்கம் போல திருஞான சம்பந்தர் விழா நடக்கும். அது ஒரு நாள் மாநாடுன்னு நினைக்கிறேன், ஒரு நாளா 2 நாளும் தெரியல எனக்கு. நான் பேசுறது சனிக்கிழமை மணிக்கு பேசுறேன். அன்பர்கள் முடிந்த அன்பர்கள் அதில் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம வழக்கம் போல 5/7/2008 சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை நாம் இங்க சந்திக்கிறோம். திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்திக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் இங்கே வணங்கி மகிழ்ந்து, திருமந்திரத்தை தொடர்ந்து கேளுங்க, ஒரு தவமா செய்யுங்க. முதல் சனிக்கிழமையும் 2வது சனிக்கிழமையும் முடிஞ்சதுன்னா, இந்த 2வது சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை கொஞ்சம் மாறுது, கூடிய மட்டும் திருமந்திரம் எப்பொழுதெல்லாம் நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு தவறாமல் வந்து கேட்டு மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்தி இந்த வேள்வியிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு நாம் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.